ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இளம் வீரர் ஒருத்தரை உடனே கிளம்பி நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திய அணி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க. அவரும் வந்து உடனடியாக வந்து ஆஸ்திரேலியா வந்து கிளம்புறாரு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து எப்படி வந்து நடக்க போகுது, இந்திய அணி எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறதே பெரிய ஒரு குழப்பமான சூழலில் தான் வந்து இருக்குது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, நிறையா முன்னணி வீரர்கள் வந்து இல்லை. அதேமாதிரி இந்தியாவுக்கு வந்து முக்கியமான போட்டி இது. ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்க விடவே கூடாது. இன்னொரு புறம் சொந்த மண்ணில் கடந்த 2 முறை நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலையும் இந்தியா ஜெயிச்ச காரணத்தினால இந்த மாதிரி இந்தியா வந்து பழி வாங்கி ஆகணும், இந்தியா வந்து விற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உறுதியாக தான் வந்திருக்காங்க. ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா வந்து ஆட மாட்டார். அவருக்கு மாற்றம் அபிமன்யு ஈஸ்வரன் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் வந்து ப்ராக்டிஸ் மேட்சாக இருக்கட்டும், அதே மாதிரி சமீபத்தில் ஆடின அவருடைய பேட்டிங் ஃபார்ம் வந்து கேள்விக்குறியான காரணத்தினால எக்ஸ்பீரியன்ஸான KL ராகுல ஓப்பனிங்க்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் கை விரலில் எலும்பு முறிவு காரணமாக சுமன் கில்லும் வந்து ஆடலை. அவருக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கலை வந்து இப்போ வந்து 3வது இடத்துக்கு வந்து ப்ரொமோட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஓப்பனிங்கும் நமக்கு வந்து புதுசு. ஜெய்ஸ்வாலும் வந்து ஃபார்மில் இருந்தாலுமே கூட ஆஸ்திரேலியாவில் அவர் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து தெரியலை. அதனால வந்து அந்த டாப் ஆர்டர் முதல் 3 பேருமே வந்து சிக்கல் தான். KL ராகுலும் வந்து பல வருஷத்துக்கு பிறகு ஓப்பனிங்கில் டெஸ்ட்டில் வந்து ஆட போகிறாரு. அவரும் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. தேவ்தத் படிக்கல் வந்து நமக்கு வந்து பயிற்சி ஆட்டத்தில் நல்லா ஆடி இருக்காரு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா இன்னைக்கு எதிரான போட்டியிலையும் நல்லா ஆடி இருக்காரு. பட் இருந்தாலும் மெயின் டீமை எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறாருன்னு தெரியல. அதே மாதிரி மிடில் ஆர்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் வந்து இருக்காரு. அவரை தொடர்ந்து நமக்கு வந்து துருவ் ஜோரலுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கறதா இருக்காங்க. ஸோ இவங்களாம் மிடில் ஆர்டரில் வந்து பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தமிழக வீரரான அஸ்வினுக்கும் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போறாங்களாம். ஏன்னா பெர்த்தில் வந்து ஸ்பின் வந்து கொஞ்சம் நல்லா குத்தி ஏறும். அஸ்வின் கிட்ட வந்து நல்லா வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த முறை ஜடேஜாவை புறந்தள்ளிட்டு அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்களா. இப்போ வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 மெயின் வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து இருப்பாங்க. அந்த 3 பேர் வந்து யார் யார் அப்படின்னா பும்ரா இருப்பார், சிராஜ் இருப்பார், ஆகாஷ் தீப் வந்து இருப்பார். இவங்களை தாண்டி ஹர்ஷித் ராணாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஹர்ஷித் ராணா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுதான் அவருக்கு வந்து முதல் ஆஸ்திரேலியா தொடர். அதனால் வந்து அவரை வந்து பேக்கப்புக்கு வந்து வச்சுப்பாங்க. மேபி அதிகமான ஓவர் போடலை அப்படின்னாலுமே ஒரு 15லேருந்து 20 ஓவர் வரைக்கும் வந்து ஹர்ஷித் ராணாவை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ இவங்களை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாடில் வந்து சில பிளேயர்ஸ் வந்து பேக்கப் பிளேயர்ஸாக வந்து ரிசர்வ்டு பிளேயர்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து கலீல் அகமதுக்கு வந்து இப்போ வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முகேஷ் குமார், நவ்தீப் சைனி, கலீல் அகமது இவங்க 3 பிளேயர்ஸை வந்து பேக்கப் பிளேயர்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. அதேமாதிரி நெட் ப்ராக்டிஸில் பால் போடுறதுக்கும் வந்து இவங்களை வந்து பயன்படுத்திப்பாங்க. மெயின் பிளேயரில் யாராச்சும் வந்து காயமடைஞ்சாங்கன்னா இவங்களை வச்சு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் கலீல் அகமதுக்கு இப்போ வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். இந்திய நிலை இப்போதைக்கு வந்து இந்த ஸ்குவாடில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசராக வந்திருக்காரு. அப்படிப்பட்ட சூழலில் இவருக்கு வந்து காயமடைஞ்ச காரணத்தினால இப்போ வந்து யாஷ் தயால பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து ரீசெண்டாக நடந்த IPL தொடரில் நல்லா ஆடி இருக்காரு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா தொடர்லையும் இடம் பிடிச்சிருந்தாரு. ஸோ இவரும் வந்து நல்ல வேரியேஷன் வந்து வச்சிருக்காரு. இவருக்கு இந்த ஆஸ்திரேலியா தொடரில் வேற ஏதாச்சும் பிளேயர் வந்து காயமடைஞ்சாங்க அப்படின்னா இவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் வந்து இருக்கு. நன்றி.